அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல திருமணம் யாருக்கு தாமதமாகும்ன்றத பார்க்க போறோங்க. எந்த கிரகநிலை இருந்தால் தாமதமாகும்ன்றத பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறதே இல்லை. கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு பசங்களையும் கத்திக்கிட்டு அவங்களும் கணவன் மனைவியும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க பசங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகிற அமைப்பு ஜாதகத்தில் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன வயசுல திருமணம் ஆகும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாருக்குமே 25 வயசுல திருமணம் ஆகாது, எல்லாருக்குமே 23 வயசுல திருமணம் ஆகாது. இது ஒன்றும் இது கிடையாது, ஸ்கூல் கிடையாது. எல்லாரும் போய் கரெக்டா 9 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள உட்கார்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தான் திருமணம் ஆகும். அது யாருக்கு தாமதமாகும், என்ன கிரகநிலை இருந்தா தாமதமாகும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. யாருக்கு திருமணம் தாமதம் ஆவது நல்லது, இத பத்தி யாருக்குமே ஐடியா கிடையாது. சில பேருக்கு திருமணம் தாமதம் ஆவது தான் ரொம்ப நல்லது. அது யாருக்கு, அத பார்க்க போறோம். நீங்க அவசரமா கல்யாணம் பண்ணி அது ஒரு பிரச்சனையாகி அது ஏதாச்சும் இதுன்னு வந்ததுன்னா, தேவையில்லாத பிரச்சனையாக வந்ததுன்னா, அதை விட திருமணம் தாமதமாக பண்ணி அந்த வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருப்பது எவ்வளவோ பெட்டர், ரைட்டுங்களா? அதனால யாருக்கு திருமணம் தாமதமாவது நல்லது, அதை பார்க்க போறோம். எந்த கிரகநிலை இருந்தால் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, எது சூப்பரான ஒரு கிரகநிலை இருந்தா கணவன் மனைவி சூப்பரா இருப்பாங்கன்றத பார்க்க போறோம். அவங்களுக்குள்ள சண்டையே வராது, பிரிவே வராது, அப்படி ஒரு அமைப்பு. எல்லாத்துக்கும் மேல ஜோதிடர்களே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும். இந்த 10 பொருத்தம் இருக்கு பாருங்க, இதோட ஜாதகத்தை எப்படி கனெக்ட் பண்ணணும், இதை வச்சு அதை எப்படி பார்க்கணும், இதை வச்சு அதை எப்படி வெரிஃபை பண்ணணும், எல்லாத்தையும் நான் இந்த பதிவுல சொல்றேங்க. சரிங்களா? திருமணத்துல தோஷத்தை விளைவிப்பவர்கள் சில கிரகங்கள் இருக்கிறாங்க. அதுல நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். நம்பர் 2 பாத்தீங்கன்னா செவ்வாய். நம்பர் 3 பாத்தீங்கன்னா ராகு கேது. நம்பர் 4 பாத்தீங்கன்னா சுக்கிரன். நம்பர் 5 பாத்தீங்கன்னா குரு. திருமணத்துல சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், இவங்க எல்லாம் ஒரு மனிதனுக்கு திருமணத்தை தாமதம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர்கள், திருமணத்தை விவாகரத்து ஆக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள், கணவன் மனைவிக்கு கடைசி வரைக்கும் சண்டை போட்டுன்னே இருக்கிற மாதிரி பண்ற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கு, குழந்தையே இல்லாம பண்ற அளவுக்கும் இவங்களுக்கு பவர் இருக்கு, ரைட்டுங்களா? பல திருமணங்கள், பல கான்டாக்ட்ஸ், அஃபேர் இதெல்லாம் சொல்றோம்ல, இது எல்லாத்தையுமே பண்ற கிரகங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது, சுக்கிரன், குரு, ரைட்டுங்களா? இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. சரிங்களா? எப்போ திருமணம் தாமதம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, லக்னம் 1ஆம் இடம், 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா குடும்பம். லக்னம்ன்றது உங்களுக்கு லான்னு போட்டிருப்பாங்க பாருங்க, லக்னம் சொல்லிட்டு ஒரு ராசியோட பேரை இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய, நீங்களே போய் அந்த கட்டத்துக்குள்ள உக்காந்த மாதிரி கணக்கு. இந்த லான்னு போட்டிருப்பாங்க பாருங்க, நீ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க போய் அந்த கட்டத்துக்குள்ள உக்காந்துக்கிறீங்கன்னா ஒரு அமைப்பு திங்க் பண்ணிக்கோங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், ரைட்டுங்களா? 7ஆம் இடம் திருமணஸ்தானம். இந்த லக்னத்துக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும். 7ஆம் இடம் திருமணஸ்தானம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், ரைட்டுங்களா? இந்த திருமணத்துக்கு இந்த 4 இடம் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு ராசி லக்னம் வலுவிழந்து ராசி வேலை செஞ்சுன்னு இருக்கும், அவங்களுக்கு ராசியை லக்னமா வைக்கணும். அந்த ராசிக்கு 2ஆம் இடம், அந்த ராசிக்கு 7ஆம் இடம், அந்த ராசிக்கு 8ஆம் இடம். சில பேருக்கு ராசி 50% வேலை செஞ்சுன்னு இருக்கும், லக்னம் 50% வேலை செஞ்சுன்னு இருக்கும். ஜோதிடம்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, டக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது. பெரிய பெரிய ஜோதிடர்களையே தவறு பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த திருமண பொருத்தம். உண்மை அதுதான். நான் தான் பெரிய ஜோசியர்னு மாறு தட்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது. ஏனென்றால் பரம்பொருள் ஒரு நாளைக்கு 50,000 குழந்தைய இந்த உலகத்துக்கு அனுப்புறார். 50,000 குழந்தையோடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது.
ஒருத்தன் போய் ஆப்பிரிக்கால பிறக்கிறான், ஒருத்தன் இந்தியால பிறக்கிறான், ஒருத்தன் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறான், ஒருத்தன் ஒரு ஏழையான குடும்பத்துல பிறக்கிறான். ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல 50,000 குழந்தைய இத்தனை இடத்துல அவரு வர வைக்கிறார். ஒரு தீவுல பிறக்க வைக்கிறார், ஒரு காட்டுவாசிக்கு பிறக்க வைக்கிறார், ஒரு ரோட்ல வாழக்கூடிய மக்களுக்கு பிறக்க வைக்கிறார். இத்தனை விஷயத்தையும் ஒரே நாள்ல செய்யறார். எல்லாருக்கும் கரெக்டா இன்னைக்கு பிறகுற எல்லாருக்கும் கரெக்டா 25 வயசு, 26 வயசு, 27 வயசுல கல்யாணம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு பிறகுற இதே நாள்ல பிறகுற 50,000 குழந்தைக்கு ஒருத்தனுக்கு 21 வயசுல கல்யாணம் ஆகும், ஒருத்தனுக்கு 25 ஆகும், ஒருத்தனுக்கு 30 ஆகும், ஒருத்தனுக்கு 35 ஆகும், ஒருத்தனுக்கு ஆவே ஆகாது. இந்த பரம்பொருள் அவ்வளோ பெரிய வேலையை இந்த உலகத்துல பண்ணின்னு இருக்காரு. 50,000 பேருக்கும் தலையெழுத்தை எழுதி டெலிவரி பண்றாரு, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அதுல இந்த ஜோதிடத்தை எடுத்து எழுதி இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஜோதிடர்கள் கடவுள் கிடையாது. கடவுளோடைய கிட்ட போய் அப்படி நெருங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து ஜோதிடர்கள், ரைட்டுங்களா? சோ அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட். இந்த லக்னம் 2, 7, 8 திருமண ஸ்தானத்துல இந்த 4 இடங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இன்னொரு சில இடங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. 5ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. 12ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சில பேருக்கு ரேரா 4ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. லக்னம் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 5ஆம் இடம், 12ஆம் இடம், ரைட்டுங்களா? இந்த இடங்கள்லாம் திருமணத்தை நிப்பாட்டக்கூடிய, திருமணமே ஆகாமல் தடுக்கக்கூடிய, திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய, திருமணத்தை டைவர்ஸ் பண்ணக்கூடிய, திருமண வாழ்க்கை சண்டை சச்சரவாக கிரியேட் பண்ணக்கூடிய பிளேசஸ், ரைட்டுங்களா? இந்த இடத்துல ராகு கேது இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது. முக்கியமாக லக்னம் 2, 7, 8 ராகு கேது சனி செவ்வாய் இந்த 4 இடத்துல இவங்க எல்லாரும் அப்படியே இருக்கிறது 4 பேர். இப்போ சொன்னேன், சனி செவ்வாய் ராகு கேது, இந்த 4 பேரும் 4 வீட்டுல அப்படியே சேர் போட்டுன்னு உட்காரக்கூடாது. இதெல்லாம் திருமண தோஷம். சனியும் செவ்வாயும் போயிட்டு 5ல உட்கார்ந்து இருக்காங்களா, கடுமையான திருமண தோஷம். சார் 5ஆம் இடம் குழந்தை, அதுக்கும் திருமணத்துக்கும் என்ன சார் இதுன்னு கேட்டீங்கன்னா கனெக்ஷன் இருக்கு. சில பேருக்கு புத்திரஸ்தானம் 5ஆம் இடம் கடுமையாக கெட்டு இருக்கும். அவங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கும், 7ஆம் இடம் நல்லா இருக்கும், சுக்கிரன் நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது. அது ஏன்னு போய் நம்ம பரம்பொருள் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கிறது, அந்த இடம் டோட்டலா டேமேஜ் ஆகும் போது உனக்கு கல்யாணமே இல்லை, உனக்கு தாம்பத்தியமே இல்லைன்னு செட் பண்றாங்க, ரைட்டுங்களா? இன்னொன்னு 12ஆம் இடம் கெடக்கூடாது. இப்ப நான் சொன்ன லக்னம் 2, 7, 8 5ஆம் இடம் இதெல்லாம் நல்லா இருந்து கூட 12ஆம் இடம் கெடக்கூடாது. அந்த இடத்துல போய் சனி செவ்வாய் உக்காந்துன்னு இருந்தாலோ, இல்ல சனியோ கேதுவோ சனியோ ராகுவோ உக்காந்துன்னு இருக்கிறது, அதுவும் திருமணத்தை டோட்டலா அந்த மனிதனுக்கு நிப்பாட்டக்கூடிய, இல்ல தடுக்கக்கூடிய, இல்ல கெடுக்கக்கூடிய அமைப்பு, ரைட்டுங்களா? சோ இந்த சனி செவ்வாய் ராகு கேது இவங்க 1, 2, 7, 8, 5, 12ல உக்காந்து இருந்தாலே திருமணம் தாமதமாகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க போய் ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும்லாம் அவசியமே கிடையாது. உங்க பசங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கரெக்டான ஒரு பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கத்துல போட்டு லான்னு போட்டிருக்கோம், அது பக்கத்துல யாரு இருக்கான்னு பாருங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல பொண்ணுக்கு, ஒரு நல்ல பையனுக்கு லக்னம் காலியா இருக்கணும், 2ஆம் இடம் காலியா இருக்கணும், 8ஆம் இடம் கம்பல்சரியாக காலியா இருக்கணும், 7ஆம் இடம் காலியா இருந்தாலே அது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையா அவங்க வாழ்வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜாதகத்தை பார்க்காம சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 1, 2, 7, 8 எல்லாத்துக்குமே அந்த மனுஷன் நல்லா சம்பாதிக்கணுமா, நல்லா வளர்ச்சி அடையணுமா, தொழில் பண்ணணுமா, 7.5 சனி அவனை போட்டு அடிக்காம இருக்கணுமா, எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு இந்த 4 இடம் கிரகங்களே இருக்கக்கூடாதுன்ற. அதுவும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு 7ஆம் இடத்துல 2 கிரகம், 3 கிரகம், 4 கிரகம், 5 கிரகம் உட்காரக்கூடாது. திருமணஸ்தானம் எம்டியா இருக்கணும். அந்த எம்டியா இருக்கிறதோட பிளேஸுக்கு ஒரு அதிபர் இருப்பார்,
ஒரு கிரகம் வந்து அதிபராக இருப்பார். அந்த இடத்துல 2 பேர் 3 பேர் 4 பேர் திருமணம்ன்றது ஒரே ஒரு மனிதனை சம்பந்தப்பட்ட, ஒரே ஒரு ஆணை சம்பந்தப்பட்ட, ஒரு பெண்ணுக்கு ஆண் மட்டும் சம்பந்தப்பட்டு, ஒரு ஆணுக்கு பெண் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். இது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல 10 பேர் உட்காரக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அந்த இடம் காலியா இருக்கணும், இல்லைன்னா ஒரு கிரகம் இருக்கணும், இல்ல 2 கிரகம் சுபராக இருக்கணும், யோகராக இருக்கணும். அப்படி இருந்தா பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்புறம் 8ஆம் இடம் பாப கிரகங்கள் உட்காரக்கூடாது. அவங்க டைரக்டா என்ன பண்ணுவாங்க, இந்த 7ஆம் பார்வைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்திங்க. இருக்கிறதுலயே 7ஆம் பார்வை தான் ஸ்ட்ராங். இந்த 2ஆம் இடத்தை பார்த்து குடும்பத்தை கெடுப்பாங்க. ரைட்டுங்களா? இது ஒண்ணு. 12ஆம் இடம் தாம்பத்தியம். ரைட்டுங்களா? அந்த 12ஆம் இடம் கெட்டால் என்ன ஆகும்னா, கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு அர்த்தம்னா, நீ கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணை பார்க்கவே கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கூட நீ பார்க்க கூடாது, அந்த பொண்ணோட கையை கூட நீ தொடக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்கன்னு அர்த்தம். 12ஆம் இடம் ரொம்ப கெடக்கூடாது. ரைட்டுங்களா? 5ஆம் இடம், அந்த இடமும் வந்து குழந்தைய கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடமும் கெடக்கூடாது. சரிங்களா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் 2 முக்கியமான கிரகங்கள் இருக்காங்க, காரகங்கள். இந்த திருமணத்துக்கே தலைவன் சுக்கிரன். இந்த திருமணத்துக்கு, திருமணம், தாம்பத்தியம், கணவன் மனைவின்னு சொன்னாலே ஒருத்தர் வந்துருவார். அவர் வந்து சுக்கிரன். அவரு போய் ஜாதகத்துல கெடாம இருக்கணும். 6, 8, 12 பாதகம், பாப கிரகங்கள், அவயோகர்கள், மாரகர்கள், பாதகாதிபதிகள் இவரு கூட போய் மாட்டி நீச்சமையி வக்ரம் அடைஞ்சு கெடக்கூடாது. சுக்கிரன் முக்கியம். சுக்கிரன் கெட்டாலே டிஸ்டர்ப் பண்றார். குரு அவரும் போய் கெடக்கூடாது. ஏன்னா அவரு தான் குழந்தைய கொடுக்கக்கூடியவர். அவர் ஒரு நிம்மதியான, சுபிக்ஷமான, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். குரு ஒன்னும் குழந்தைய மட்டும் கையில வச்சுன்னு இல்லை. ஒரு மனிதனுக்கு குரு பகவான் நன்றாக இருந்தார்னா அவர் கடைசி வரைக்கும் அப்படியே நிம்மதியா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்வார். குரு கெட்டிருக்கார், ஏகப்பட்ட பிரச்சனையை பார்க்கணும். குரு ராகுவோட சேர்ந்து இருக்கிறாருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறதுல எத்தனையோ பேர் குரு ராகுவோட சேர்ந்து இருப்பாங்க, சனியோட சேர்ந்து இருப்பாங்க. போய் பாருங்க, அவங்க வாழ்க்கையில நிம்மதியா வந்தாங்களான்னு அவங்கள கேளுங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை பாஸ் பண்ணி வந்துன்னு இருப்பாங்க. சனி குருவை பாக்குறார், செவ்வாய் குருவை பாக்குறார், 2 பாவ கிரகங்கள் குருவை பாக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனா வந்து வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். அதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? ஓகே. இதெல்லாம் தாமதம் படுத்தக்கூடிய இடம். ஒரு கணவன் மனைவிக்கு நல்ல திருமண அமைப்பு, ஒரு நல்ல ஜாதகனா எப்படி இருக்கணும்னா, தான் நான் சொன்னேனே, 7ஆம் இடம் காலியா இருக்கணும், லக்னம் காலியா இருக்கணும், 8ஆம் இடம் காலியா இருக்கணும், ஃபைனலா 2ஆம் இடம் காலியா இருக்கணும். சுக்கிரன் கேந்திர திரிகோணத்துல இருக்கணும். குரு பகவான் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா அந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை சுக்கிரன் கெடாமல் இருக்கணும், நீச்சமாவாம, பாப கிரகங்களோட சேராம. சுக்கிரன் தனியா ஒரு பொண்ணோட ஜாதகத்திலேயோ இல்ல ஒரு பையனுடைய ஜாதகத்திலேயோ எந்த பாப கிரகங்கள் பார்க்காம அவரு போய் உக்காந்து இருக்காருன்னா, அந்த பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும், அந்த பொண்ணு எவ்வளவு தப்பு பண்ணாலும், அந்த பொண்ணு எவ்வளவு கோவக்காரியா இருந்தாலும், அந்த பையன் எவ்வளவு கோவக்காரனா இருந்தாலும் பிரிவு வராது. லக்னம் 2, 7, 8 இந்த இடம் கிளீனா இருந்தாலே பிரிவு வராது, சண்டை வராது, எல்லாமே ஆன் டைம்ல நடக்கும். சுக்கிரனும் நல்லா இருக்கிறாரு, இன்னும் சுபிக்ஷமா இருக்கும். ரைட்டுங்களா? இன்னொன்னு, ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு சனியும் செவ்வாயும் ராகுவும் கேதுவும் சேரக்கூடாது. சனி செவ்வாய் ராகு சேருவாங்க, சனி செவ்வாய் கேது சேருவாங்க, சனி செவ்வாய் சேருவாங்க. ரைட்டுங்களா? இல்ல சனி செவ்வாய் டைரக்டா பார்த்துப்பாங்க. ரைட்டுங்களா? இல்ல சனியும் செவ்வாயும், செவ்வாய் 4ஆம் பார்வையாக, சனி 10ஆம் பார்வையாக பார்த்துப்பாங்க. இப்படி எல்லாம் பார்க்க கூடாது. இந்த சனி ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு இங்க கனெக்ட் ஆகக்கூடாது. இன்றைக்கு 1980 பிறந்தவங்கள இருந்து இந்த 1990 சீரீஸ்ல பிறந்தவங்க, 2000 சீரீஸ்ல பிறந்தவங்க, 2010 சீரீஸ்ல பிறந்தவங்க, 2020 சீரீஸ்ல பிறந்தவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய
மேஜரா இருக்கக்கூடிய தோஷம் திருமண தோஷம். 1980 இருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் சகஜமாக இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் நிறைவா இருக்கக்கூடிய தோஷம் வந்து திருமண தோஷம். 100 பேருக்கு திருமண தோஷம் இல்லாம பிறகுறாங்க. அதுவும் குறிப்பாக 1990 இருந்து திருமண தோஷம் கடுமையாயிடுச்சு. 2000 இருந்து இன்னும் கடுமையாயிடுச்சு. ரைட்டா? இதுதான் வந்து விஷயம். ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு இந்த லக்னம் 2, 7, 8 இந்த இடத்துல கிரகங்கள் இருக்கக்கூடாது. சுக்கிரன் தனித்துவமாக கெடாம நீச்சமாவாம அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாலே நல்ல திருமண வாழ்க்கை அந்த தம்பதியருக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஓகே. யாருக்கு திருமணம் தாமதம் ஆவது நல்லது? உங்க பொண்ணு இல்ல பையன் சனி செவ்வாய் ஜாதக கட்டத்துல எங்க வேணாலும் சேர்ந்திருக்கலாம், அவங்களுக்கு தாமதம் ஆவது நல்லது. லக்னத்துல சனி இருக்கிறாரு, இல்ல செவ்வாய் இருக்கிறாரு, இல்ல ராகு இருக்கிறார், திருமணம் தாமதம் ஆவது நல்லது. 7ல் சனி இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், ராகு இருக்கிறார், கேது இருக்கிறார். முக்கியமா கேது, தனித்த 7ல் இருக்கக்கூடிய கேது அந்த ஒத்த கிரகம் போதும் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய சக்தி படைத்தது. திருமண தோஷத்துல சனி உங்களுக்கு ஃபேவரா வந்துட்டாருன்னு வைங்க, செவ்வாய் ஃபேவரா வந்துட்டாரு, குரு ஃபேவரா வந்துட்டார், சுக்கிரன் ஃபேவரா வந்துட்டார், ராகு ஃபேவரா வந்துட்டார். கேது மட்டும் 7ல் உக்காந்துக்குன்னு ஃபேவரா இல்ல. அவரு வந்து கொஞ்சம் கொடுமையான பொசிஷன்ல அவர் வந்து ஒரு மாதிரி உக்காந்து இருக்காருன்னு வைங்க, அந்த ஒத்த கிரகம் போதும் அந்த டோட்டல் இடத்தை கெடுத்து விடுவார். அதனாலதான் ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்றது நம்ம சொல்றோம். இது எல்லாருக்கும் பண்ணுவாரானா பண்ண மாட்டார். 8ல் கேது இருப்பாங்க, எத்தனையோ பேர் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துன்னு இருப்பாங்க. 7ல் கேது இருப்பாங்க, எத்தனையோ பேர் நல்ல திருமண வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருப்பாங்க. ஆனால் சில ஜாதகங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த ஒத்த கிரகம் தான் எல்லா சம்பவத்தை பண்ணியிருக்கும். ரைட்டா? ஓகே. சோ வந்து ஒரு தாமதம் ஆவறதுல இந்த 7, 2, 8 லக்னம் இந்த இடத்துல சனி செவ்வாய் ராகு கேது இருக்கிறாங்கன்னா தாமதம் ஆவறது நல்லது. இல்ல ஜாதகத்துல எந்த இடத்துலயாச்சும் சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா தாமதம் ஆவறது நல்லது. கரெக்டா உங்க பொண்ணுக்கு 24 வயசுல 7.5 சனி வருது, திருமணம் தாமதம் ஆவறது நல்லது. உங்க பொண்ணுக்கு 27 வயசுல அஷ்டமத்து சனி வருது, திருமணம் தாமதம் ஆவறது நல்லது. உங்க பையனுக்கு கரெக்டா 26 வயசுல 7.5 சனி வருது, திருமணம் தாமதம் ஆவறது நல்லது. 28 வயசுல கரெக்டா 7.5 சனி வருது, திருமணம் தாமதம் ஆவறது நல்லது. 29 வயசு வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணல, அஷ்டமத்து சனி வந்துருச்சு, திருமணம் தாமதம் ஆவறது நல்லது. முன்னாடிலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து 29, 30 வயசு அப்படியே கல்யாணம் பண்றாங்க. ரைட்டுங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 2030 வரும்போது காமனா கல்யாணம் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா 33, 35 தான் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு வெளிநாட்டு நபரோட பேசும்போது அவங்க காமனா எப்போ கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது 40+ன்னாங்க. அப்போதான் முறையா கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துப்பாங்களாம். அதே மாதிரி நம்மளுடைய இதுவும் மாறின்னு வருது, காலம் வந்து மாறினே இருக்கும். 1950, 60 பிறந்தவங்கள ஜாதகத்தை எடுங்க, கடுமையான திருமண தோஷம் இருக்கும். சனி செவ்வாய் எல்லாம் போய் 7ல் உட்காந்து இருப்பாங்க, 8ல் உட்காந்து இருப்பாங்க. கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்குனாச்சும் கணவன் மனைவி ஒன்னா இருப்பாங்க, பிரிய மாட்டாங்க. ஒத்தே வராது, அவங்களுக்குள்ள என்ன இருக்குதோ இல்லையோ கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பாங்க, குழந்தைய பெற்றுக்குன்னு சூப்பரா இருப்பாங்க. பிரிவுன்ற விஷயம் வராது. இந்த 1980 இருந்து தான் இந்த டைவர்ஸ்ன்ற ஒரு கல்ச்சரு பூமப் ஆனது, வளர்ச்சி அடைந்தது. ரைட்டுங்களா? பிடிக்கலையா கிளம்புன்ற ஒரு அமைப்புல வந்தது. ரைட்டுங்களா? சோ சனி 7.5 சனி நடக்கும்போது, அஷ்டமத்து சனி நடக்கும்போது திருமணம் தாமதம் ஆகுறது நல்லது. கேது தசை நடந்துன்னு இருக்கு, உங்க பொண்ணுக்கு 30 வயசுல தான் கேது தசை முடிய போகுது, திருமணம் தாமதம் ஆகுறது நல்லது. தசையை பத்தி சொன்னா உங்களுக்கு தெரியாது. சோ ஆகாத தசை வரும்போது அந்த டைம்ல திருமணம் தாமதம் ஆகுறது நல்லது. சில பேருக்கு மகா தசையில ஒரு பெரிய தசையில ஒரு புக்தி போயின்னு இருக்கும், அது 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அந்த புக்தி கரெக்டா 26 வயசுல வரும். வந்ததுன்னு வைங்களேன், 26, 27, 28 வயசு வரைக்கும் அந்த 3 வருஷம் அந்த ஆகாத புக்தி இருக்கும். அந்த புக்தி போற வரைக்கும் திருமணம் தாமதம் ஆகுறது நல்லது. ஆனா வீட்டுல இவங்க கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க, திருமணம் லேட் ஆகுது, சொந்தக்காரங்க கேக்குறாங்களேன்ற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா?
ஸோ நிறைய பேருக்கு திருமணம் தாமதமாகிறது ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா? திருமணம் ஏன் தாமதமாகுது? உங்க பையன் பெரிய கலெக்டரா இருக்கலாம், பெரிய தொழிலதிபரா இருக்கலாம், ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலையில இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம். திருமண தோஷத்துக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க பொண்ணு அழகா இருக்கலாம், பெரிய நடிகையா இருக்கலாம், திருமண தோஷத்துக்கு அதெல்லாம் தெரியாது. திருமண தோஷம்ன்றது கிரகங்கள், பாப கிரகங்கள் லக்னம் 7, 8, 2 எல்லாம் உட்கார்ந்து இருந்தா அவங்க யாரா இருந்தாலும் தாமதப்படுத்துவாங்க. எப்பேற்பட்ட அழகா இருந்தாலும் தாமதப்படுத்துவாங்க. ரைட்டுங்களா? அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சிருவாங்க. ரைட்டுங்களா? சரிங்க. இப்போ ஜோதிடர்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சில பெற்றோர்களே ஜாதகம் பார்த்து பார்த்து ஜோசியர் ஆயிடுறாங்க. அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட்டுங்களா? திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், இந்த 10 பொருத்தத்தோட ஜாதகத்தை எப்படி கனெக்ட் பண்ணணும் நான் சொல்றேன். இந்த 10 பொருத்தம்னு ஒரு 10 பேர் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தின பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், வசிய பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், வேத பொருத்தம்ன்ற ஒரு 10 பொருத்தம் வச்சிருக்கிறாங்க. இந்த 10 பொருத்தம்ன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஒரு பாஸ்புக்ல என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாஸ்புக் மாதிரி இந்த 10 பொருத்தம். சரிங்களா? இந்த 10 பொருத்தத்தை மட்டும் கம்ப்யூட்டர்ல போட்டா வந்துருதே சார், 7 பொருத்தம் காட்டுதே, 8 பொருத்தம் காட்டுதே, 9 பொருத்தம் காட்டுதே, அது ஃபைனலான்னு கேட்டா கிடையாது. இந்த 10 பொருத்தம் ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த 10 பொருத்தத்துக்குள்ள உள்ள ஒரு வேர் இருக்கு. அந்த வேரை போயிட்டு ஜாதகத்துல செக் பண்ணணும். இப்போ உங்க பாஸ்புக்ல ஒரு 2 லட்சம் இருக்குதுன்னு வைங்க, உங்க அக்கௌண்ட்ல அந்த 2 லட்சம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? உங்க பாஸ்புக்ல 2 லட்சம் பிரிண்ட் ஆயிருக்குது. அது 4 மாசம் முன்னாடி பிரிண்ட் ஆயிருக்கலாம், 6 மாசம் முன்னாடி பிரிண்ட் ஆயிருக்கலாம். இன்னைக்கு அக்கௌண்ட்ல காசு இல்லை, என்ன பண்ணுவீங்க? போய் பேங்க்கு கிட்ட போய் கேட்பீங்களா, என்கிட்ட 2 லட்சம் இருக்குது அக்கௌண்ட்ல, இப்ப நான் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, இந்த 2 லட்சத்தை அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது இல்ல? அதே மாதிரிதான் இந்த பாஸ்புக்குக்கும் அக்கௌண்ட்டுக்கும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குதோ, அதே மாதிரி இந்த 10 பொருத்தத்துக்கும் ஜாதக கட்டத்துல சில விஷயங்களோட கனெக்ட் ஆயிருக்குது. அதை தான் இப்போ சொல்ல போறேன். இப்போ இந்த தினப்பொருத்தம் சொல்றோம் பாத்தீங்களா, தினப்பொருத்தம் சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து இதனுடைய உட்பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னம். தினப்பொருத்தம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் லக்னம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். லக்னம் மேட்ச் ஆகுதான்னு கிடையாது, லக்னம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். லக்னம் கெடாம இருக்குதான்னு பாக்குறது தான் தினப்பொருத்தம். ரைட்டுங்களா? ரஜ்ஜு பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்ன்றது உங்களுக்கு டிக் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை ஜாதக கட்டத்தில் எப்படி தெரியுமா வெரிஃபை பண்ணும்? பையனுக்கும் பொண்ணுக்கும் சனியை பார்க்கணும், அந்த பொண்ணோடைய பையனோடைய 8ஆம் இடத்தை பார்க்கணும், 8ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் உட்கார்ந்து இருக்காங்கன்றத பார்க்கணும். இப்ப புரியுதுங்களா? ரஜ்ஜு பொருத்தம் டிக் ஆயிட்டா அப்படியே கிளம்பி போயிடக்கூடாது. அந்த ரஜ்ஜு பொருத்தத்துக்கு பின்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது வந்து சனி. அந்த ஜாதகத்துல சனி எப்படி இருக்கிறார்? சனி ஒரு ஜாதகத்தை நிர்மூலம் பண்ண முடியும். 8 கிரகங்கள் நல்லா இருக்காங்க, ஒரே ஒரு கிரகம் நல்லா இல்ல. அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை நீங்க பார்க்கணும்னா சனியை பார்க்கணும். சனியெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க, அவர் எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு ரஜ்ஜு பொருத்தம் டிக் ஆயிடுச்சு, உங்க திருமண பொருத்தத்துக்கு கேரண்டியே கிடையாது. நான் சனியை பார்க்க மாட்டேன். நான் ஏன் சனியை பார்க்கணும்? நான் ஏன் 8ஆம் இடத்தை பார்க்கணும்? 8ஆம் இடத்துல யார் உட்காந்து இருந்தா எனக்கு என்னன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை இந்த டிக்கா இருக்குது பாத்தீங்களா, அது வேஸ்ட். இதனுடைய வேர் வந்து சனியும் 8ஆம் இடமும். ரைட்டுங்களா? அடுத்தது மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம்ன்றது குழந்தைய கொடுக்கக்கூடிய இடம். அது வந்து 5ஆம் இடம் குரு. குருவை செக் பண்ணோம், 5ஆம் இடத்தை செக் பண்ணோம். ரைட்டுங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம். மகேந்திரன் டிக்கா இருக்குது, ஆனா குரு கெட்டிருக்காரு, வேஸ்ட். 5ஆம் இடம் கெட்டிருக்குது, வேஸ்ட். அப்ப ஏன் சார் இங்க டிக்கு காட்டுதுன்னா, அது ஏன்னா இந்த இந்த 10 பொருத்தத்தோடைய வேர்டிங்ஸ் இருக்குது இல்ல, தின பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், இந்த வேர்டிங்ஸ் இந்த ராசிக்கும் மட்டும்தான் கனெக்ட் பண்றாங்க, ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணல. ஆனா இந்த வேர்டுக்கு இருக்கிற இன்னொரு அர்த்தம் வந்து, இந்த மகேந்திர பொருத்தம்ன்ற வேர்டை பத்தி நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணோம்னா,
போயிட்டு நீங்க குருவையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். அடுத்தது வந்து ஸ்ரீதீர்க்கம். ஸ்ரீதீர்க்கம்னா என்ன தெரியுங்களா? சில பேர் கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப லோவா போயிடுவாங்க, ரொம்ப வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. சில பேர் கல்யாணம் பண்ண பிறகு அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, வளர்ச்சின்றதே இருக்காது. உங்களுக்கு ஸ்ரீதீர்க்கம் பொருத்தம் நல்லா இருக்குதுன்னு வைங்களேன், நல்லா இருக்குது, உண்மையாவே நல்லா இருக்குது, இங்கேயும் நல்லா இருக்குது, ஜாதகத்திலயும் நல்லா இருக்குதுன்னு வைங்களேன், கல்யாணம் பண்ண அடுத்த செகண்ட் நீங்க மேல 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 போவீங்க. ஒரு 5 வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஒரு growth இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் ஸ்ரீதீர்க்கம். அதுக்கு ஜாதக கட்டத்துல போய் என்ன பார்க்கணும்னா 2ஆம் இடம் பார்க்கணும், 2ஆம் அதிபதியை பார்க்கணும், 10ஆம் இடத்தை பார்க்கணும், 10ஆம் அதிபதியை பார்க்கணும், 11ஆம் இடம் பார்க்கணும், 11ஆம் அதிபதியை பார்க்கணும். இந்த இடம்லாம் எப்படி இருக்குதுன்றத ஸ்ரீதீர்க்கத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது யோனி பொருத்தம். யோனி பொருத்தம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரஜ்ஜி பொருத்தமோ, யோனி பொருத்தமோ, மகேந்திர பொருத்தமோ, வசிய பொருத்தமோ, கண பொருத்தமோ ஒரு மனிதனை டைவர்ஸ் ஆக்கக்கூடிய சக்தி படைத்தது. கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய சக்தி படைத்தது. கணவன் மனைவிக்கு கடைசி வரைக்கும் தாம்பத்தியம் இல்லாம ஏதோ அப்படியே வாழ்ற மாதிரி பண்ணோம். சோ இப்ப நான் சொன்ன இந்த 5 பொருத்தம் ரொம்ப பவர்ஃபுல். ரைட்டுங்களா? அதுல இந்த யோனி பொருத்தத்துக்கு யாரை போய் பார்க்கணும்னா சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் உங்க ஜாதகத்துல இப்ப வந்து யோனி பொருத்தத்தை டிக் பண்ணிட்டாங்க, ஆனா சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார், யோனி நல்லா இல்லைன்னு அர்த்தம். சுக்கிரன் கேதுவோட சேர்ந்துக்கிறார், யோனி நல்லா இல்லைன்னு அர்த்தம். சுக்கிரன் 6, 8, 12ல இருக்கிறார், நல்லா இல்லைன்னு அர்த்தம். சுக்கிரன் சனியோட சேர்ந்து இருக்கார், யோனி பொருத்தம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து இருக்கார், யோனி பொருத்தம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இதுதான் விஷயங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வசிய பொருத்தம். சரிங்களா? வசிய பொருத்தம்ன்றது இருக்கிறதுலயே பயங்கரமான ஹைலைட்டான ஒரு பொருத்தங்க. 10 பொருத்தத்திலேயே இவர் தான் தலைவர், ஹெட். இந்த வசிய பொருத்தம் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், லக்னத்துல யார் வேணாலும் இருக்கட்டும் கவலைப்பட வேணாம், 2ல யார் வேணாலும் இருக்கட்டும் கவலைப்பட வேணாம், 7ல யார் வேணாலும் இருக்கட்டும் கவலைப்பட வேணாம், 8ல யார் வேணாலும் இருக்கட்டும் கவலைப்பட வேணாம். ஜாதகத்துல சனி செவ்வாய் 2 பேர் கட்டி புடிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்காங்க, கவலைப்பட வேணாம். ராகுக்கு ஏதோ போய் தலை மேல நிக்கிறாங்க, கவலைப்பட வேணாம். காலசர்ப தோஷம் இருக்குது, கவலைப்பட வேணாம். குரு பகவான் மறைஞ்சு இருக்கிறாரு, கவலைப்பட வேணாம். சுக்கிரன் கெட்டு இருக்கிறாரு, கவலைப்பட வேணாம். இது எப்படின்னா, இந்த வசிய பொருத்தம் எப்படி இருக்கணும்னா, இந்த பையனுக்கு அந்த பொண்ணோடைய லக்னம், இந்த பையனுடைய லக்னம் இருக்குது பாத்தீங்களா, அந்த பொண்ணோடைய லக்னம் திரிகோணத்துல வரணும், கரெக்டா டிகிரியில உட்காரணும். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. கரெக்டா டிகிரியில உட்காரணும். நான் டிகிரின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. இந்த பையனுடைய லக்னம் பொண்ணோடைய லக்னம் அப்படியே திரிகோணத்துல வரணும். இந்த பையனுடைய ராசி பொண்ணோட ராசியில அப்படியே திரிகோணத்துல வரணும். இதுல இன்னொரு வசிய பொருத்தத்துல நல்ல ஒரு இது, இந்த பையனுடைய லக்னத்திலேயே பொண்ணும் ஒரே லக்னம்னு வைங்களேன், நல்ல வசிய பொருத்தம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பையனுக்கு இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதே தான் பொண்ணுக்கு தோணும். இந்த பையனுக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதே தான் பொண்ணுக்கு தோணும். இந்த பையனுக்கு எப்படி வீடு கட்டணும்னு அவன் நினைக்கிறானோ அதையே அவ அப்படியே ஆமா இந்த பிளான் நல்லா இருக்கேன்னு அக்செப்ட் பண்ணிப்பா. இப்போ அந்த பொண்ணு இன்னைக்கு திடீர்னு சினிமாக்கு போனோம்னு சொல்றானா, இவனுக்கும் இந்த பையனுக்கும் சினிமாக்கு போற மூடு வந்துடும். ஒரே லக்னமாக இருப்பது வசிய பொருத்தம், ஒரே ராசியாக இருப்பதும் வசிய பொருத்தம். ஆனா இந்த ஒரே ராசியில இருக்கிற பெரிய தலைவலி என்னன்னா, 7 சனி வந்தாலும் சேர்ந்து வரும், அஷ்டமத்து சனி வந்தாலும் சேர்ந்து வரும். வாழ்ந்தாலும் நல்லா வாழுவாங்க, கஷ்டப்பட்டாலும் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. அப்படி ஒரு மைனஸ். அதனால லக்னம் ஒன்னா இருக்கலாம், ராசி மட்டும் திரிகோணத்தில் இருப்பது நல்லது. இப்படி இருந்தா இது வந்து வசிய பொருத்தம். இந்த தம்பதிய வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் அசைக்க முடியாது. ரைட்டுங்களா? அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்க மேல கை வைக்க முடியாது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணப்பொருத்தம். கணப்பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து காட்டுக்கு போனோம்னு வைங்களேன், காட்டுல வந்து சிங்கம், புலி, யானை, கரடி, ஓநாய், பாம்பு எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு என்ன பொதுவா ஒரு பேர் வைக்கிறோம், அனிமல்ஸ்ன்னு வைக்கிறோம், விலங்குகள்னு பேர் வைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு தனித்தனியாக குணம் இருக்கு.
காடுன்றது ஒண்ணுதான், அனிமல்ஸ்ன்றது ஒண்ணுதான், விலங்குன்றது ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்கு தனித்தனியா கடவுள் வந்து உருவத்தை பிரிச்சு பேர் வச்சுட்டாங்க. ஆனா இந்த மனிதர்கள்னு இருக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாரும் மனிதர்கள் ரூபத்துல இருப்பாங்க. அந்த மனிதர்களுக்கு ஒரே குணம் இருக்குதான்னு கேட்டா சத்தியமா இல்ல. இப்ப காட்டுல விலங்குகளுக்கு தனித்தனியா கடவுள் வந்து மூஞ்ச கொடுத்துட்டாரு. இதுதான் சிங்கம், இது ஓனாயி, இது நரி, இது இது யார் வந்தாலும் கெட்டது பண்ணும், இது நாய் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா 95% நல்லது பண்ணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, பாசமா இருக்கும்ன்றத கடவுள் வந்து அந்த விலங்கோட பேரை சொல்லும் போதே நம்ம பிரிச்சிடலாம். ஆனா இந்த மனித இனம் இருக்குது பாத்தீங்களா, இந்த மனித இனம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி தலை, காலு, கை எல்லாம் இருக்கும். ஆனா குணங்கள் சேமா இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. ரைட்டா? மனித ரூபத்துல சில பேர் மிருகமா இருப்பாங்க, மனித ரூபத்துல சில பேர் பாம்பு மாதிரி இருப்பாங்க, மனித ரூபத்துல சில பேர் ஓனாய் மாதிரி இருப்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் கான்செப்ட். இதுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த லக்னம் 2, 7, 8 முக்கியமாக லக்னத்துல யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. லக்னத்துல சனி, செவ்வாய், ராகு உட்கார்ந்துன்னு இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப நம்ம வந்து, ஏன்னா சில பேர் அதுல அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருப்பாங்க. அந்த அந்த இடத்துல அது நம்ம பேசினா நல்லா இருக்காது. சோ வந்து பாத்தீங்கன்னா பாப கிரகங்கள் அந்த லக்னத்துல இருக்கக்கூடாது, 2லயும் இருக்கக்கூடாது, 8லயும் இருக்கக்கூடாது, 7லயும் இருக்கக்கூடாது. இந்த கணப்பொருத்தம் யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னா ராகு, கேது, சனி, செவ்வாயை இண்டிகேட் பண்ணுது. இந்த சனி செவ்வாய் ஜாதகத்துல சேரக்கூடாதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுவும் அதையும் இண்டிகேட் பண்ணுது. இந்த சனி செவ்வாய் ராகு கேது கோபத்தை கொடுக்கும், பிடிவாதத்தை கொடுக்கும், அகங்காரத்தை கொடுக்கும், கணவனை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தர் கூட போற ஒரு எண்ணத்தை கொடுக்கும், மனைவியை தூக்கி போட்டுட்டு மனைவி வீட்டுல இருந்தா இருந்துன்னு போட்டோம், நம்ம ஜாலியா இன்னொரு இடத்துல போய் இது பண்ணலான்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். எந்த மாதிரி ஒரு மிருக செயலையும் இந்த கிரகங்கள் வந்து லக்னத்துல 7ல 2ல 8ல இருக்கும் போது கொடுப்பாங்க. இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இதுதான் வந்து விஷயம். அதனால இது வந்து இப்போ கணப்பொருத்தம் இங்க டிக்கு வந்துட்டா அது வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஜாதகத்துல இந்த சனி செவ்வாய் ராகு கேது லக்னம் 7, 8, 2ல சம்பந்தப்பட்டிருக்காங்களான்றத பார்க்கணும். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், முக்கியமா சொன்ன விஷயமே அதான். ரைட்டுங்களா? ஓகே. அப்புறம் வேத பொருத்தம். வேத பொருத்தம்ன்றது ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த். நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன் பாருங்க. ராகு தசை வந்து வேலை செய்யணும்னா ஜாதகம் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு சொல்லுவேன். ஒரு தசை நீங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மோசமான தசை வந்தாலும் உங்க ஜாதகம் ஸ்ட்ரென்த்தா இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லுவேன். சோ அந்த மாதிரி அந்த வேத பொருத்தம்ன்றது அந்த ஜாதகத்தோட வலுவை, வெயிட்டேஜை பாக்குறது. இப்போ பையனுடைய ஜாதகம் 75% வெயிட்டா இருக்குப்பா, பொண்ணோட ஜாதகம் 50% தான்ப்பா வெயிட்டா இருக்கு, மேட்ச் ஆகாது. இந்த 50% வெயிட்டேஜ் இந்த பையனுடைய 75% வெயிட்டேஜே குறைச்சு விட்டுரும். நீங்க பார்த்திருப்பீங்க, சில பணக்கார பொண்ணு ஒரு ஏழையான பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளும் ஏழையோட வாழ்க்கைய வாழ்ந்துன்னு இருக்கிறவங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. அது இப்படிதான். வெயிட்டேஜ் இருக்கிறவங்க வெயிட்டேஜ் இல்லாதவங்களை திருமணம் பண்ணும் போது வெயிட்டேஜ் இருக்கிறவங்களுடைய வெயிட்டே கம்மியாயிடும், அவங்களுடைய ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தே கம்மியாயிடும். 2 பேரும் வசதியா இருப்பாங்க, 2 பேரும் வசதியா இருப்பாங்க, ஆனா ஜாதகம் ஸ்ட்ரென்த்தா இருக்காது. பொண்ணுக்கு இல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணும் போது சேமா இருப்பாங்க, 2 பேர் வீட்டுல ஒரே வசதியோட இருப்பாங்க. ஆனா யாருக்கும் ஒருத்தருக்கு ஜாதகம் வலு இல்லாம இருந்ததுன்னு வைங்களேன், அவங்கள அந்த லெவல்ல இருந்து கீழே கொண்டு போகும். இது வந்து வேத பொருத்தம்ன்றது ஒரு இதுன்னு இருக்கும், டிக்குன்னு இருக்கும். அந்த டிக்கு மட்டும் கிடையாது, அது டிக்குக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம். ராசினா உங்களுக்கு தெரியும், இந்த ராசிக்கும் இந்த ராசிக்கும் ஆவாதுன்னு. இததான் நிறைய பேர் கேட்பாங்க, சார் என் பொண்ணுக்கு வரன் பார்த்துன்னு இருக்கேன், எந்த ராசியை கட்டலாம்? 10 பாயிண்ட் இருக்குது, 9 பாயிண்ட் விட்டுருவாங்க, இதை மட்டும் கேட்பாங்க, எந்த ராசியை கட்டலாம் அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா. சோ இந்த ராசிக்கு இந்த ராசி தான் பொருந்தோன்ற ஒரு கணக்கு இருக்கு. 6ல வரக்கூடாது, 8ல வரக்கூடாது, 12ல வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கணக்கு. அப்புறம் ராசி அதிபதி, உங்களுக்கு தெரிஞ்சது ராசி அதிபதினு ஒருத்தர் இருப்பார், அந்த வீட்டுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஓனரு எதிரி கிரகத்தோடைய
பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த ராசி அதிபதி அது வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியான ஒரு பொருத்தம்னு வைங்க. மிச்சம் எல்லாத்துலயுமே வெயிட்டேஜ் வந்துருதுன்னு வைங்க. ரஜ்ஜி பொருத்தத்துல வெயிட்டேஜ் வந்துருது, யோனியில வெயிட்டேஜ் வந்துருது, வசிய பொருத்தத்துல வெயிட்டேஜ் வந்துருது, கன பொருத்தத்துல வெயிட்டேஜ் வந்துருது, ஸ்ரீ தீர்க்கத்துல வெயிட்டேஜ் வந்துருது, தின பொருத்தத்துல யோனி பொருத்தத்துல எல்லாம் வெயிட்டேஜ் வந்துருது. இந்த ராசி பொருத்தம், இந்த ராசி அதிபதி பொருத்தம் நம்ம கொஞ்சம் அதை கூட நம்ம ஃப்ரீயா விட்டுடலாம். இந்த ரெண்டு இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். ஆனா நிறைய பேர், நிறைய ஜோதிடர் இந்த ரெண்டு தான் முக்கியமா இருக்கணும்னுவாங்க. இங்கதான் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு. இதுதான் விஷயம், ரைட்டுங்களா? இந்த 10 பொருத்தத்துக்கு பேக்ரவுண்ட்ல இவ்வளவு வெரிஃபிகேஷன் இருக்கு. இப்போ நீங்க போயிட்டு பேங்க்ல போயிட்டு லோன் கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு சொத்து இருக்குதா, உங்களுக்கு வீடு இருக்குதா, உங்களால கட்ட முடியுமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன டர்ன் ஓவர் பண்றீங்கலாம் வெரிஃபை பண்ணுவாங்கல்ல. அந்த வெரிஃபிகேஷன் பண்றது தான் இந்த ஜாதகத்தை இப்போ நான் சொன்னது, வெரிஃபிகேஷன் ப்ராசஸை தான் இப்போ நான் சொன்னது. ஆனா இதெல்லாம் எதையுமே பார்க்காம பாஸ்புக்ல 4 லட்சம் இருக்குப்பா, இந்த பையனை தாராளமா கல்யாணம் பண்ணலாம்பான்னு கல்யாணம் பண்ணிடுறது. கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தா அக்கௌண்ட்ல 10 ரூபாய் இருக்காது. ஜாதகத்துல கெட்டு இருந்ததுன்னா அக்கௌண்ட்ல 10 ரூபாய் இல்லாத கணக்கு தான். இதுதான் இந்த இடத்துல தாங்க நிறைய பேர் தப்புன்னு இருக்காங்க. இந்த இடத்துல தான், இதனாலதான் நம்மளுக்கே ஒரு கெட்ட ஒரு பேரு. என்ன பேருனா, இந்து மதத்துல பிறந்திருக்கிறீங்க, ஜாதகம் பாக்குறீங்க, கல்யாணம் பண்றீங்க, ஏன் டைவர்ஸ் ஆகுது? கேட்பாங்களா மாட்டாங்களா? பாக்குறது நம்ம ஒழுங்கா பாக்கலையே, அது அவங்களுக்கு தெரியலையே. நிறைய பேர் கேக்குறதே தானே, ஜாதகம் பார்த்து கல்யாணம் ஆகி உங்களுக்கு எப்படி டைவர்ஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்களே. நம்ம தான் ஒழுங்கா ஜாதகம் பார்க்கலையே. இந்த 10 பொருத்தத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியலையே. ஓகேங்களா? இதெல்லாம் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் பெரிய ரகசியம். இதெல்லாம் யாரும் போய் வெளியே சொல்லின்னு இருக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் வச்சுப்பாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 4 பேர் திருமணத்துல பிரச்சனைன்னு வரும்போதுதான் இதெல்லாம் வந்து வெளியே சொல்லியாச்சா 4 பேருக்கு நல்லது நடக்காதான்றத நம்ம யோசிக்கிறோம். புரியுதுங்களா? சோ திருமண பொருத்தத்துல இத்தனை விஷயங்கள் இருக்குது. கல்யாணம்ன்றது சாதாரண இருக்கிறதுலயே டஃப்பான வேலைங்க. அப்பா அம்மாக்கு பையனை படிக்க வைக்கிறது, பொண்ணை படிக்க வைக்கிறது, வேலை வாங்கி கொடுக்கறது, வளர்க்கறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. இருக்கிறதுலயே மோஸ்ட் டஃப்பான விஷயம் கல்யாணம் பண்றது, நல்ல வரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. இதை விட பெரிய விஷயம் அந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த பதிவுல திருமண இதை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.